சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எபேசிய நிருபத்திலிருந்து நாம் இந்த வேத பாடத்தை நம்ம படித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 14 நிருபங்களிலே மிக உன்னதமான ஒரு நிருபம் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம். முதல் வசனத்தை நம்ம கடந்த 3 வாரங்களாக நம்ம தியானித்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் 1-2 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர்கள் நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் வசனத்தில் தேவன் தன்னை எப்படி இந்த ஊழியத்திற்கு அழைத்தார் என்று அவர் சொல்லுகிறதையும், யாருக்கு எழுதுகிறேன் என்பதையும் அவர் முதல் வசனத்திலே சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் அப்போஸ்தலனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட பவுல் எபேசு சபைக்கு என்று அவர் எழுதுகிறார். அந்த எபேசு சபையில் இருக்கிறதான விசுவாசிகளாகிய, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, இவைகளை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாம் அதில் இருக்கிற வார்த்தைகள் இன்னும் எபேசு அந்த நிருபத்தில் இன்னும் நமக்கு அதை வருகிற காலங்களில் பல அதிகாரங்களில் இவைகள் இன்னும் வருகிறது, பரிசுத்தவான்களை குறித்து வருகிறது. அப்பொழுது நாம் அதை இன்னும் ஆழமாக நம்ம தியானிக்கலாம். 2வது வசனத்தை நம்ம இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மறுபடியும் ஒரு தடவை கூட எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. பொதுவாக ஒரு கடிதத்தை எழுதும்போது என்ன எழுதுவோம் அப்படின்னு சொன்னால், அன்புள்ள அப்பாவுக்கு, இல்லைன்னா அன்பும் பாசமும் உள்ள அம்மாவுக்கு, நண்பர்களுக்கு, இப்படி அந்த கடிதத்தை எழுதுவோம் பாருங்க. ஆனால் கிறிஸ்தவ முறைப்படி ஒரு கடிதங்களை எழுதுகிறது எப்படி என்று பவுல் இங்கே காண்பிக்கிறார். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஒவ்வொரு நிருபங்களையும் இதை எழுதியிருப்பார். சரி, இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாவிட்டால் யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதினார்கள் என்றால் அவர்கள் என்ன எழுதுவாங்க அப்படின்னா, சமாதானம், ஷாலோம் அப்படின்னு எழுதுவாங்களாம். ஷாலோம், சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு எழுதுவாங்க. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போதும் அவர் என்ன சொல்லுவாங்களா? ஷாலோம் ஷாலோம் அப்படிதான் சொல்லுவாங்களா? ஷாலோம் அப்படின்னா என்ன? சமாதானம். எபிரேய வார்த்தையில் ஷாலோம் என்றால் சமாதானம். ஆனால் பவுல் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்றார். என்ன சொல்றார்? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று அதை சேர்த்து சொல்லுகிறார். இப்போ நம்ம அதை கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். ஏன் இதை பவுல் சேர்க்கிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் சமாதானம் மாத்திரம் உண்டாவதாக என்று சொன்ன தேவனுடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருவது கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்ல வருகிறார்கள். சரி, இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் என்ன சொல்லுவாங்க? ஷாலோம், இல்லைன்னா சமாதானம் உண்டாவதாக என்று சொல்வார்கள். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் இஸ்ரேலுக்கு நீங்கள் டூர் போனீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இஸ்ரேலுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க. அப்படி போனீங்கன்னா அங்கே யூதர்கள் நிறைய துண்டு பிரதிகளை அடித்து அந்த ஷாலோம் அப்படிங்கிற துண்டு பிரதியை தலைப்பில் போட்டு அந்த சமாதானம் என்றால் என்னென்ன நன்மை நமக்கு கிடைக்கும் என்றெல்லாம் அவங்க எழுதி கொடுப்பாங்களாம். அந்த ஷாலோம்னு சொன்னால் அந்த சமாதானம்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் எழுதி கொடுப்பாங்களாம் பாருங்க. அதில் குறிப்பாக அவங்க சொல்கிற அந்த வார்த்தை, அந்த ஷாலோம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு முக்கியமான வார்த்தைகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் கெட்டு போகாது. அந்த ஷாலோம்ங்கிறதுக்கு அந்த யூதர்கள்
அந்த துண்டு பிரதிகளில் அவங்க அச்சடித்து கொடுப்பாங்களாம், உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் கெட்டு போகாது. ரெண்டாவது ஒரு வார்த்தையில் சொல்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவில்லாமல் இல்லாமல் போகாது. இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுவாங்களாம். இந்த சமாதானம் என்று சொல்லுகிறதுக்கு என்ன அர்த்தமா? உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் கெட்டு போவதில்லை, ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடுவதில்லை. இதற்கு பேர் தான் சமாதானம். இவைகள் இருந்தால் தான் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும் என்று சொல்லுவாங்களாம். பாருங்க, பக்கத்தில் சொல்லுங்களேன், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஷாலோம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா என்ன சொல்லுவாங்களா? ஷாலோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவருடைய சமாதானத்தை இன்னொரு என்ன செய்யணும்? விரும்பணும். ஒருவர் சமாதானத்தை இன்னொரு விரும்பணும். உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சும்மா சொல்றது மட்டும் இல்லை, அவர்களுக்குடைய சமாதானத்தை நாம் என்ன பண்ணணும்? விரும்பணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். ஒருவருடைய சமாதானத்தின் குறைவுக்கு நாம் யாராக இருக்கக்கூடாது? காரணமாய் இருக்கக்கூடாது. ஒருவருடைய சமாதானத்திற்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு சமாதானம். அப்போ ஒருவருக்கு ஒருவர் சமாதான வாழ்த்துக்கள் சொல்லணுமா? பாருங்க, இப்போ ஆண்டவராக இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், ஊழியத்திற்கு அனுப்பும்போது, நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதான்னு சொன்னாரா? இல்லை, சமாதானம் உண்டாவதா. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாரும், யூதர்கள் எல்லாரும் எதைத்தான் சொல்லுவாங்க? ஷாலோம், சமாதானம் என்று மட்டும் தான் சொல்லுவாங்களாம். பாருங்க, இந்த வசனத்தை கூட கொஞ்சம் வாசித்துலாமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏன்னா அப்போ தான் நான் பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று என்ன செய்யும் தெரியும். பாருங்க, அல்லேலூயாவா. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் பார்த்தால் என்ன சொல்லுவாங்க? இப்போ நமக்கு சிலர் தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத அநேகர் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? வணக்கம் வணக்கம். ஆனால் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க? ஷாலோம். அல்ல சொல்லுங்க, வணக்கம்னா என்ன? எனக்கும் தெரியாமல் தான் நான் கேட்குறேன். ஆனால் நம்மளும் அந்த வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துகிறோம். வணக்கம் நம்ம சொல்கிறோம், ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? வணக்கம். அப்படின்னா என்ன? இல்லை அவங்கள நம்ம வணங்குறோமா? ஒருவரை இன்னொரு வணங்குகிறோமா? இல்லை வணக்கம்னு சொன்னால் என்ன? எனக்கு புரியல. அது என்னம்மா? அன்பா? மரியாதை. மரியாதை இல்லையா? வணக்கம் ஒரு மரியாதை. ஆனால் யூதர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்கிறாங்க. ஆமென். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். நீங்கள் ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். நீங்கள் எதை சொல்லணுமா? முதலாவது ஒரு ஆளை பார்க்கும்போது இல்லை ஒரு வீட்டுக்குள் போகும்போது என்ன சொல்லணுமா? இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னையிலிருந்து இந்த வார்த்தையை ஆரம்பிச்சிருங்க. ஒருவரை ஒருவர் பார்த்தால் என்ன சொல்லுங்க? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஒரு வீட்டுக்கு போனால் இந்த வீட்டிற்கு என்ன உண்டாகட்டும்? சமாதானம் உண்டாவதாக. இப்படி நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தினால் அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வரும். ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு ஐக்கியம் வரும். எல்லாருக்குள்ளும் ஒரு ஒற்றுமையும் அந்த சமாதானமும் உண்டாகும். சரி, இப்போ இதை நம்ம சரியாக விளங்கி கொள்ளணும். ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கிறோம்னு சொன்னால் அதை கரெக்டாக விளங்கி கொள்ளணும். இப்போ யூதர்கள் சொல்லும்போது அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க? உங்களுக்கு ஒன்றும் கெட்டு போவதில்லை, ஒன்றும் குறைந்தும் போவதில்லை என்று சொல்கிறாங்களாம். ஆனால் இப்போ நம்முடைய நடைமுறையில் சமாதானம் என்றால் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உலகம் எப்படி சமாதானத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு 2 சகோதரர்கள் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். 2 சகோதரர்களோ இல்லைன்னா 2 ஊர் மக்களோ இல்லை 2 பேர் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டாங்கன்னா இவர்கள் பெரியவர்கள் அவர்களை விலக்கி அதை ஒரு சமாதானம் பண்ணி வைப்பாங்க. என்ன வச்சு கொடுங்க, இதற்கு பேரும் என்னதான்? சமாதானம் தான். ஆனால் இதுதான் சமாதானமா? ஒரு உண்மையான சமாதானம் என்றால் என்ன? 2 நாடுகள் சண்டை போடுறாங்க. யாராவது ஒரு தலைவர்கள் அவர்களை அழைத்து அவர்களை சமாதானப்படுத்துகிறாங்க இல்லையா? சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதான
ஒப்பந்தம் பண்றாங்க, சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் இதுதான் சமாதானமா? வேதம் சொல்லுகிற சமாதானம் இதுதானா என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் இங்க புரிந்து கொள்ளணும். இப்ப ரெண்டு சகோதரர்கள் அவர்கள் நம்ம சமாதானப்படுத்தி வைத்தாலும் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற பகை நீங்கி விட்டதா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்ப எப்படி அவங்க சமாதானம் ஆவாங்க? நான் சொல்ற புரியுது தானே? இப்போ உண்மையான சமாதானம்னா என்ன? அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். உண்மையான சமாதானம், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு உண்மையான சமாதானம் என்ன? ஒரு சகோதரர்களுக்குள் உண்மையான சமாதானம் என்ன? இப்போ அநேக இடங்களில் போய் நம்ம சமாதானம் பண்ணுகிறோம். ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, நிறைய இடங்களில் நம்ம சமாதானம் பண்ணுகிறோம். ஆனால் சமாதானம் அந்த நேரத்தில் சமாதானம் ஆயிடுவாங்க, அவங்களுக்காக நம்ம ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் அதுதான் சரியான சமாதானம் என்று கேட்டால் இல்லைங்க. ஏன்னா சமாதானம் என்பது எங்க உண்டாகணும்? இப்போ இருதயத்தில் ஒரு வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு, இருதயத்தில் பகையை வைத்துக்கொண்டு நம்ம என்னதான் கையை பிடிச்சு சமாதானம் அப்படி சொன்னாலும், கையை பிடிச்சிட்டு சமாதானம் சொன்னாலும் வார்த்தையில் சமாதானம் இருக்கே தவிர இருதயத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. வேதம் சொல்லுகிற சமாதானம் அது அல்ல. தேவன் எதிர்பார்க்கிற சமாதானம் அது அல்ல. சமாதானம் எங்கே வரணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இருதயத்தில் வரணும். ஆமென். அப்போ அந்த அவர்கள் மேல் இருக்கிற பகையும் கோபமும் வைராக்கியமும் நம்மை விட்டு நீங்கி இருதயத்தில் உண்மையான அவர்களை குறித்த நான் மன்னிச்சிட்டேன், நான் அவர்களோடு நான் சமாதானமாய் வாழுகிறேன் என்று சொன்னால் மட்டும், அப்படி வாழ்ந்தால்தான் உண்மையான சமாதானம் நமக்குள்ள வரும். அதுதான் வேதம் சொல்லுகிற சமாதானம். இப்போ சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஷாலோம் இல்லை சமாதானம் சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. அவர்களை குறித்து மனதில் ஏதாவது இருக்கா? மனசில் ஒன்றை வைத்துக்கொண்டு சமாதானம் சொன்ன ஒன்றும் கிடையாது. மனசில் நான் பைபிள்லேருந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா நான் பைபிள்லேருந்து காமிச்சாதான் நான் வேதத்திலேருந்து சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வரைக்கும் கொஞ்சம் கவனிங்க. அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரி ஆகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 2 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் எப்ராயிமுக்கு சமீபமான பாலாத் சோரிலே ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற வேலையில் இருந்தான். அங்கே ராஜகுமாரர் எல்லாரையும் விருந்துக்கு அழைத்தான். அவன் ராஜாவினிடத்தில் போய் ஆட்களை வைத்து ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறேன், ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியானோட வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ராஜா அப்சலோமை பார்த்து, அப்படி வேண்டாம் என் மகனே, நாங்கள் எல்லாரும் வருவோமாகில் உனக்கு வெகு செலவு உண்டாகும் என்றான். அவனை வருந்தி கேட்டாலும் அவன் போக மனதில்லாமல் அவனை ஆசீர்வதித்தான். அப்பொழுது அப்சலோம், அது கூடாதிருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய்யும் என்றான். அதற்கு ராஜா, அவன் உன்னோட வரவேண்டியது என்ன என்றான். அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால் அவன் அம்னோனையும் ராஜாவின் குமாரர் அனைவரையும் அவனோட போகவிட்டான். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து கழித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமா இருங்கள் என்று சொல்லி இருந்தான். தொடர்ந்து நீங்க கீழே வீட்டில் போய் வாசிங்க. அப்சலோம் அவனுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், தாமார். ஒரு சகோதரி இருக்கிறாள், ரொம்ப அழகா இருக்கிறாள். இந்த தாவீதுக்கு அநேக மனைவிகள் இல்லையா? அந்த காலத்து ராஜாக்களுக்கு அநேக மனைவிகள். இதில் ஒரு மனைவினுடைய மகன் அப்சலோம், இன்னொரு மனைவினுடைய மகன் அம்னோன். இந்த அம்னோன் அப்சலோம் இவங்க யாரா இருக்கிறாங்க? ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, சகோதரர்கள். ஆனால் இந்த அம்னோனுக்கு அப்சலோம் சகோதரியாகிய தாமார் மேலே
அவள் மேலே ஒரு பெரிய அவளுக்கு காதல் உண்டாகிறது, ஆசை உண்டாகிறது. அப்போ அவளிடத்தில் அவன் போகிறான். இல்லாவிட்டால் அது எப்படி, நான் அதை கொஞ்சம் நேரம் அதை விளக்குனா தான் சரியாக புரியும். அது அவன் மேல் ரொம்ப ஆசைப்பட்டு என்ன சொன்னால் எலும்பும் தோலுமாக ஆயிடுறான், வியாதிப்பட்டு எலும்பும் தோலுமாக ஆயிடுறான். அவனிடத்தில் ஒரு நல்ல ஒரு தந்திரமான ஒரு நண்பன் இருக்கான் அவனுக்கு. அந்த நண்பன் அம்னோனை பார்த்து கேட்கிறான், நீ ராஜாவுடைய மகன் ஆச்சாப்பா, நீ எதுக்கு இப்படி மெலிஞ்சு போகிற என்று கேட்கும்போது நண்பனிடத்தில் சொல்லுகிறான், நான் அவள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கிறேன், அது நிமித்தமாய் நான் இப்படி நோய்வாய்ப்பட்டு மெலிந்து போகிறேன். அப்போ அவன் சொல்கிறான், உம்முடைய தகப்பனிடத்தில் நீ சொல்லும், அவள் தாமார் வந்து எனக்கு சமையல் பண்ணி கொடுத்தால் என்ன நான் என்னுடைய பலவீனெல்லாம் மாறும் நீ சொல்லுங்கிறான். இப்போ தாவீது இடத்துல அம்னோன் சொல்கிறான், என் சகோதரி ஆகிய தாமார் வந்து எனக்கு கண்களுக்கு முன்னால் கொஞ்சம் மாவெல்லாம் எடுத்து பிசைந்து அவள் வந்து எனக்கு பணியாரம் அப்போ சொட்டு தரணும், தந்தா என்னுடைய சரீர பலவீனங்கள் மாறும்னு என் நம்புகிறேன். ஏதோ ஒரு கதை வருது, அதில் இப்படி நடந்த சம்பவம் அது வருது. சரி, தகப்பன் சகோதரன் தானே என்று அவளை அனுப்பி வைக்கிறான். அவள் போய் அவனுடைய கண்களுக்கு முன்பாக மாவெடுத்து சமைத்து அவளுக்கு கொடுக்குறான். அவனை சாப்பிட மனதில்லாமல் எல்லாரையும் நண்பர்கள் மற்றெல்லாம் வெளியே போக சொல்லி கதவை சாத்தி விட்டு இவளை வலுக்கட்டாயமாக என்ன செய்கிறான், கெடுத்து போடுகிறான். அப்படி கெடுத்து போடும்போது அவள் சொல்லுகிறாள், என்ன சகோதரனே, இந்த இஸ்ரேலிலே இது வந்து புத்தீனமான காரியம், இப்படி செய்யாதே, என் தகப்பனிடத்தில் நீ பேசு, அவர் உனக்கு தன்னை தரமாட்டேன் என்று என்ன செய்ய மாட்டார், சொல்ல மாட்டேன். அந்த காலங்களில் சகோதரிகள் ஏன்னா வேற தாய் வேற, அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அதனால் அவர் தருவார், நீ அப்பாவோட பேசு என்னெல்லாம் சொன்னாலும் அவன் கேளாமல் என்ன பண்ணினான், கட்டாயமாய் அவளை கற்பழித்து போட்டான். அவள் தன் தலையில் அடித்து கொண்டு அழுது கொண்டு அப்சலோம் வீட்டுக்கு அவள் வருகிறாள். அப்சலோம் கேட்குறான். அப்போ விவரத்தெல்லாம் சொல்கிறா. அப்போ அவன் சொன்னான், நீ அமைதலாக இரு, அவன் சகோதரன் தானே, நம்ம இதை வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறான். இப்போ நல்லா கவனிங்க, ஆனால் தன் சகோதரியை சமாதானப்படுத்தினானே தவிர அவன் இருதயத்தில் அந்த பகையை வைத்து கொண்டே இருந்தான். ஆமென். அப்போது நம்ம வெளிப்படையாக சமாதானம் என்று பேசினாலும் சமாதானம் என்று சொன்னாலும் இருதயத்தில் ஒரு பகையை நீங்காமல் சமாதானம் ஆகாது. அப்போ சமாதானம் என்று சொல்லும்போது ஒருவருக்கொருவர் இருதயத்தில் இருக்கிற பகை நீங்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவன் 2 வருடம் கழித்து 2 வருடம் தன் இருதயத்தில் வச்சிருக்கிறான். 2 வருடம் கழித்து தன் தகப்பனை போய் இவன் என்ன செய்கிறான், அழைக்கிறான் விருந்துக்கு. ஏன்னா அந்த காலங்களில் நிறைய ஆடுகள் தான் பாருங்கள். இந்த ஆடுகள்னு சொன்னால் நீங்கள் இந்த ரோமம் உள்ள ஆடுகள் பார்த்துருக்குறீங்களா? ரோமம் உள்ள ஆடுகள் அப்படியே மிஷினை வச்சு கட் பண்ணுவாங்க. ஒரு ஆடு ரோமத்தை எடுத்தாங்கன்னா ஒரு மூடை சேர்கிற மாதிரி சேரும். அவைகள் நல்ல விலைக்கு போகும் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் தான் கம்பளி ஆடைகள்லாம் செய்கிறாங்க. இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பளி ஆடைகளில் செய்கிற உடைகள், அதில் போடுகிறதான தலையில் குல்லாக்கள், பெட்ஷீட்டுகள் எல்லாமே அதில் தான் செய்கிறாங்க. நல்ல விலைகளுக்கு போகும். அப்போது அந்த மயிர் கத்தரிக்கிற காலத்தில் பெரிய விருந்து வைப்பாங்க. ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆட்கள் வேலை செய்வாங்க, அதுங்களுக்கெல்லாம் விருந்து வைப்பாங்களாம் பாருங்க. அந்த நாட்களில் அவங்க லட்சக்கணக்கான பணம் அவங்களுக்கு வருமானம் வரும். அப்போ பெரிய விருந்து வச்சு கொண்டாடுவாங்க. அப்போ அந்த நாட்களில் போய் இவன் என்ன செய்கிறான், தகப்பனை அழைக்கிறான். தாவீதை கூப்பிடுகிறான் அம்னோன், நான் விருந்துக்கு வாரும் என்று. ஆனால் அவன் சொல்லுகிறான், இல்லைப்பா நான் வந்தேன்னு சொன்னால் என் கூட ஒரு பெரிய பட்டாளமே வரும், நீ அவர்களுக்கு செலவு நிறைய செய்ய வேண்டியிருக்கும், அதனால் நான் வரல என்றவன் சொல்லுகிறான். ஆனால் இவன் கட்டாயமாக நீர் வர வேண்டும் என்று அழைக்கும் போது அவனை ஆசீர்வதித்தான் அப்படின்னு இருக்குது. அப்போது நான் வரலப்பா, நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்யுங்க, கொண்டாடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஆனால் அவன் போகாமல் சொல்கிறான், நீர் வராவிட்டாலும் உம்முடைய குமாரனாகிய அம்னோன்னு என்ன செய்யும், வர சொல்லும். ஏன்னா இவனுக்கு சகோதரன் தான், தாய் வேற தான். அப்போ அம்னோனே வர சொல்லும். அவன் வர வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாலும் இவன் அவனை வந்து கேட்டதுனால அவனை அனுப்பி வச்சுட்டான். ஆனால் தன் இருதயத்தில் பகையை வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுடைய தனக்கு சில ஆட்களை அவன் ரெடி பண்ணி வைத்து, ஏன்னா ராஜகுமாரன் இல்லையா, அவனுக்கு நிறைய அடி ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள ரெடி பண்ணி வைத்து, நான்
அந்த விருந்தெல்லாம் நடக்கும்போது அம்னோனை அடியுங்கள்னு சொல்லும்போது அவனை அடித்து என்ன செய்யுங்க, கொன்று போடுங்கள் என்று கொன்று போட்டார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போ சமாதானம் என்றால் என்ன என்றால் வெறும் வார்த்தையில் அல்ல, வெறும் சொத்துரம் சொல்லுகிறதான சொல்லில் அல்ல. சமாதானம் என்பது இருதயத்தில் இருந்து வரணும். இருதயத்தில் வைராக்கியை வைத்துக்கொண்டு, இருதயத்தில் பகையை வைத்துக்கொண்டு என்னதான் நம்ம ஒரு டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சமாதானம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருந்து நம்ம எல்லாரும் வாழ்ந்தாலும் சமாதானம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு மேஜையில் நம்ம எல்லாரும் பந்தி எடுத்தாலும் சமாதானம் இல்லை. இருதயத்தில் இருக்கிறவைகள் நம்மை விட்டு நீங்கினால்தான் நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய முடியும், சமாதானமாக இருக்க முடியும். அதுக்கு பேர் தான் வேதம் சொல்லுகிற உண்மையான சமாதானம். சரி, இப்போ பவுல் இன்னொரு வார்த்தை சேர்க்கிறார். என்ன சேர்க்கிறார்? கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்றார். இப்போ எதை முதலாவது கொண்டு வருகிறார்? கிருபையை முதலாவது கொண்டு வருகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கவனிக்க வேண்டிய ஒன்று, கிருபை இல்லாமல் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. எல்லா நன்மைகளுக்கும் சகல ஆசீர்வாதங்களுக்கு ஊற்று கிருபை. கிருபைதான் ஒரு மனிதனுடைய சமாதானத்திற்கு சகலவித நன்மைக்கும் எதுதான் காரணமாக இருக்கிறது? கிருபை தான் காரணமாக இருக்கு. அதனால தான் பவுல் புதிய ஏற்பாட்டுக்குள்ள அவர் கடிதத்தை எழுதும்போது வாழ்த்துக்கள் சொல்லும்போது கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று கிருபையை முதலாவது வைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த இன்னும் கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் பின்பு 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். முதலாவது 17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் என்ன உண்டாயிற்றுங்கிறார்? கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று. 16. அவருடைய பரிபூரணத்தினால் நம்ம எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எது உண்டாயிற்றுன்னு சொல்றாரு? கிருபை உண்டாயிற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபை எதற்கு ஒப்பாக விளக்குகிறார்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கவனிங்க, இந்த கிருபையை எதற்கு ஒப்பாக விளக்குகிறார்கள் அப்படின்னா, ஒரு தேசம் செழிக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு தேசம் பொருளாதாரத்திலும் விவசாயத்தில் செழிக்கிறது. இந்த செழிப்பு எதனால் வருகிறது அப்படி சொன்னீங்கன்னா, நல்ல மழை, அதனால் உண்டாகிறதான ஒரு ஆறுகள், தண்ணீர், இது நிமித்தமான ஒரு செழிப்பு வருகிறது. இந்த மழை உண்டாகிறதும் இந்த ஆறுகள் உண்டாகிறதும் எங்கே இருந்து வருகிறது என்றால், மலையிலிருந்து என்ன செய்யுமா? அவைகள் புறப்பட்டு உலகமெங்கிலும் அவைகள் பாய்கிறது. அதே போல கிருபை எங்கே உண்டாகிறது என்றால் மலையில் உண்டாகிறதுன்னு சொல்றாங்க. அல்லேலூயாவா. இந்த கிருபை எங்கே உண்டாயிற்று? மலையில உண்டாயிற்று. இந்த கிருபையின் மூலமாகத்தான் சகலவித நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்குள் நதியை போல் அது என்ன செய்கிறது? புரண்டு வருகிறது. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதா? இந்த கிருபை எங்கே உண்டாயிற்று? மலையில உண்டாயிற்று. ஆமென், ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா பைபிள்ல? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 25, 6, 7, 8 வசனங்கள். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இப்ப நீங்க கவனிங்க, இந்த 8வது வசனத்தை அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அப்படின்னு சொன்னா இது எதை சொல்லுது?
இப்போ 6வது வசனத்தில் அவர் ஒரு விருந்தை மலையில் ஆயத்தப்படுத்துவார். அந்த மலையில் என்ன நடந்ததுன்னு சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இது எந்த மலையா? கொல்கதா மலையில் ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். அந்த மலையில் கர்த்தராகிய இயேசு நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். நம்முடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்தார். நமக்கு உண்டானதான அந்த ரட்சிப்பு அங்குதான் உண்டானது. நமக்கு உண்டாதான எல்லா சகல நம் மேல் இருக்கிற அந்த முக்காடுன்னு சொல்றார் தெரியுமா, அந்த மலைகளை முக்காட்டை நீக்கி போட்டார். அவமானம் என்கிறதான முக்காட்டை அங்கு நீக்கப்பட்டது. நம்ம மேல் இருக்கிறதான அந்த மரண இருளின் முக்காடு அங்கே நீக்கப்பட்டது. நம்ம மேல் இருக்கிறதான சகல குறைவுகளையும் அங்கே நீக்கப்பட்டது. அப்ப நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் மேலும் உண்டாகிற கிருபை எங்கே உண்டாயிற்று என்றால் அந்த கொல்கதா மலையில உண்டானது. அது ஒரு நதியை போல நம்ம எல்லாரும் மேலும் பாய்ந்து வருகிறது. அந்த கிருபையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த கிருபையின் மூலமாய் சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவன் கொண்டு வருகிறார். ஆமென். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் எது முதலாவது இருக்கணும் என்றால் கிருபை. ஆமென். கிருபையின் மூலமாகத்தான் எது வருகிறது? சமாதானம் வருகிறது. இன்னும் என்ன சொல்றாங்க? கிருபை துவக்கம், சமாதானம் முடிவு. கிருபையில் ஆரம்பித்து எதில் முடியணும்? சமாதானத்தில் முடியணும். நம்முடைய வாழ்க்கை இப்போ ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் ஒரு காலங்களில் நம்ம எல்லாருமே சமாதானம் இல்லை, எல்லாம் வேதனைகள் பிரச்சனைகள், அப்படி வாழ்ந்த நம்மை ரட்சிப்புகளை நம்ம வருகிறோம். விசுவாசத்தில் ரட்சிப்பில் வருகிறோம். எங்க ஆரம்பிக்கிறது? கிருபையில் தான் ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க. இன்னும் நம்ம எபேசு நிருபத்துக்குள்ள வரும்போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த இதெல்லாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நம்முடைய ரட்சிப்பும் ஆசீர்வாதம் எதில் ஆரம்பிக்கிறது? கிருபையில் ஆரம்பிக்கிறது. ஆனால் நம்முடைய நாசிலிருந்து சுவாசம் பிரியும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எங்க முடிக்கிறோம் தெரியுமா? சமாதானத்தில் முடிக்கிறோம். கிருபையில் ஆரம்பித்து எங்க முடிக்கிறோம்? சமாதானத்தில் முடிக்கிறோம். நீதியாய் நடந்தவர்கள் தங்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். சரிதான? அப்போ கிருபையில் ஆரம்பித்து எங்க முடியுது? சமாதானத்தில் முடியுது. அதனால தான் பவுல் எழுதுகிறார், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். சரி, கிருபைன்னா என்ன? பல தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கிருபைன்னா என்ன? தகுதியே இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற தயவுக்கு பேர் தான் என்னது? கிருபை. ஆமென். ஆண்டவருடைய இத்தனை ஆசீர்வாதங்களுக்கு நம்ம யாராவது தகுதி உள்ளவர்களா என்றால் இல்லை. அதற்கு எவ்வளவேனும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? இல்லை. ஆனால் எதன் மூலமாக அதை பெற்றுக்கொள்கிறோம்? கிருபையின் மூலமாக அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது, பரிசுத்தவான்கள் என்று நம்மை அழைக்கிறார். அதற்கு நம்ம யாராவது அதற்கு தகுதி உள்ளவர்களா? இல்லை. கிருபையின் மூலமாக அதை கிடைக்கிறோம். நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஏதாவது நமக்கு தகுதி உண்டா? இல்லை. கிருபையின் மூலமாய் கிடைக்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை பங்காளிகள், சுதந்திரவாளிகள் என்று சொல்லுகிறார். அதற்கு ஏதேனும் நமக்கு உரிமை உண்டா? இல்லை. எதனால் அதை பெற்றுக்கொள்கிறோம்? கிருபையினால் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மேல் பாராட்டின கிருபை மகா பெரியது. ஆமென். இந்த அருமையான மாலை வேளையில் நான் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போ இது எத்தனை அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இது எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. அப்போ ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது உங்களுக்கு ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்வதோடு சேர்த்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அந்த சமாதானம் அதை இன்னும் கொஞ்சம் நான் சொல்ல வேண்டியிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தா சமாதான பலி அப்படின்னு ஒரு பலி இருக்கு. சமாதான பலி. இந்த சமாதான பலினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தேவனோடு கூட அவனுக்கு மனசில் பிரச்சனை இருக்கும். தேவனுக்கும் அவனுக்கும் அந்த உறவு இல்லை.
தேவனுக்கும் அவனுக்கும் சரியான சமாதானம் இல்லை. ஆகையினால ஏன்னா பாவம் பண்ணியிருப்பான், இல்லைன்னா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்பான். தேவனுக்கு அவனுக்கு என்ன இல்லையா? சமாதானம் இல்லை. அந்த சமாதான குறைச்சலை நீக்குவதற்கு அவன் சமாதான பலியை கொண்டு போய் செலுத்துவான். அந்த சமாதான பலியை செலுத்தி தேவனோடு அவன் ஒப்புரவாகுவான். அந்த ஒப்புரவாகுதலுக்கு பேர் தான் என்னது? சமாதானம். தேவனோடு சமாதானம் ஆவான் பாருங்க. ஆனால் ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு நமக்காக அவர் சமாதான பலியாக சிலுவையில் மரித்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி, தேவனோடு ஒப்புரவாக்குறது மாத்திரம் அல்ல, கர்த்தர் மனிதனோடு நம்மை ஒப்புரவாக்கி ஆண்டவர் இப்படி சமாதானத்தை என்ன செய்தார்? உண்டாக்கினார். கொஞ்சம் வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம், முதலாவது அதை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்போ உலகத்தில் ஒரு சொன்னேன் இல்லையா, சகோதரர்கள் ஒருத்தருக்கு சண்டை போட்டால் பெரியவங்க யாராவது வந்து சமாதானப்படுத்தி வைப்பாங்க இல்லையா, சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்தோம். ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தோம், பாவத்தில் விழுந்து கிடந்தோம் இல்லையா, துன்மார்க்கமாய் வாழ்ந்தோம். தேவனுக்கும் நமக்கு என்ன இருந்ததா? சமாதானம் இல்லை, பகை. ஆமாம் தானே? பகைக்கிறவர்களாக இருந்தோம். நீங்கள் அப்படியே தான் பகைச்சிருக்கிறீங்களா? நான் ரொம்ப கொடூரமாய் பகைத்த ஒரு ஆள் ஆண்டவரை. வெள்ளைக்கார கடவுள் ஏன் இந்தியாவில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அலையிறீங்க, ஏன் இங்கே வந்து மதம் மாத்துறீங்க என்றெல்லாம் அவரை பகைக்கிறவர்களாக இருந்தோம். ஆனால் யார் மூலமாய் நம்மை சமாதானம் உண்டாக்கினாரா? கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி தேவனுக்கும் நமக்கும் அதன் மூலமாக என்ன உண்டாக்கினார்? சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென். அவருடைய அந்த இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் எல்லாரும் யாரோட சமாதானமாக இருக்கிறோம்? பிதாவாகி தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாகி இருக்கிறது பாருங்க. சரி, எபேசியர் நிருபம் எடுங்களேன். எபேசியர்ல அதே எபேசியர் தான் 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் அப்படியே 14ஆம் வசனத்திலிருந்து பிறகு நம்ம 2ஆம் அதிகாரம் வரும்போது நம்ம இதை இன்னும் தியானிப்போம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் கவனிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இப்போ ஒரே ஒரு வார்த்தைகளை கவனிங்க. 15, 16 2 வசனங்கள் கவனிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. இப்போ எல்லாருக்கும் நீ கவனிங்க. ஒரு யூதர்கள் இப்போ அவன் இன்னொரு யூதனை பார்த்தா ஷாலோம்னு சொல்லுவான், சமாதானம்னு சொல்லுவான். ஆனால் புறஜாதி மார்க்கத்தாரை யாராவது பார்த்தால் அவர்களை பகைப்பான். அல்லேலூயா. அவர்களுக்கு அவங்களோடு என்ன இல்லை? சமாதானம் இல்லை, அவர்களோடு பகை இருந்தது. ஒரு சமாரியனை பார்த்தால் அவனை பகைப்பான், இல்லோட தீட்டுன்னு நினைப்பான். அவர்களோடு கூட எந்த உறவும் வைத்துக்கொள்ள மாட்டார்கள் பாருங்க. இப்போ இயேசுவானவர் ஊழியத்தில் அவர் உலகத்தில் இருந்த காலங்களில் அவர் சமாரியாவுக்கு போகிறார். சமாரியாவுக்கு போகிற வழியில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றில் அவர் வந்து தண்ணீர் குடிக்க போகிறார். தண்ணீர் எடுக்கும்படி ஒரு சகோதரி வருகிறாள், சமாரிய பெண் வருகிறாள். அவளிடத்தில் இயேசு
என் தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் என்ன சொன்னா, நீர் யூதனா இருக்க ஒரு சமாரிய பெண்ணிடத்தில் நீ தண்ணீருக்கு தா என்று எப்படி, ஏன் இப்படி சொன்னா? ஒரு யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. அல்லேலூயாவா. இதை வாசிக்கும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஏன் வேதம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு தான் வேதம் நம்முடைய கரத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். உலக மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இப்போ நம்ம அவரோடு சமாதானமாக இருக்கிறோமா? உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் நினைக்கிறோமா? நான் யூதனை போல இருக்கிறேன், மற்றவர்கள்லாம் சமாரியர்களை போல இருக்கிறார்கள், அப்படி பார்க்குறோமா? அவர்களோடு நமக்கு நல்ல ஐக்கியம் உண்டோ? சமாதானம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இப்படி இரு திறத்தாருக்கு என்ன இருந்தது? ஒரு பெரிய பகை இருந்தது. பாருங்க, ஒரு பெரிய பகை இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தடுப்பு சுவர் இருந்தது. இவர்கள் அவர்களோடு என்ன செய்ய மாட்டாங்க? ஒப்புரவாக மாட்டாங்க. இவர்கள் அவர்கள் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல இடத்துல இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. பாருங்க, இன்னும் அந்த பழக்கம் இருக்கிறது. அப்போ இரு தரத்தாருக்கும் இப்படி சமாதானமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த பகையா இருந்த தடுப்பு சுவராய் ஆண்டவர் தகர்த்தெறிந்தாராம். அந்த பகையை சிலுவையிலே கொன்றார் என்று இருக்கிறது. ஆமாம், அப்படிதானே இருக்குது. பகையை சிலுவையிலே கொன்றார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி சிலுவையினால் அந்த பகையை கொன்று இப்படி இருதிறத்தாரையும் சமாதானம் உண்டாக்கினார், ஒப்புரவாக்கினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேவன் நமக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்குவதற்காக அவர் சிலுவையிலே மரித்தாராம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே சொல்லுகிறேன், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருப்பதற்காக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். ஆமென். உள்ளே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் அந்த இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள். அந்த இரத்தத்திற்கு சொந்தமாக இருக்கிற பிள்ளைங்க. இப்போ நமக்குள்ளே என்ன வேணும்? ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் வேணும். ஆமாவா? அல்லேலூயா. ஒருவரோடு சமாதானம் இருக்குதா? ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரு ஊருக்குள்ளே சமாதானம் இல்லை. நமக்கு சபைக்கு வருகிற பிள்ளைகளை ஒருவருக்கு ஒரு என்ன இல்லாமல் இருக்கிறோம், சமாதானம் இல்லை. என் அன்பு பிள்ளைகள், உங்களோடு கூட நான் ரொம்ப பட்சமாக கேட்குறேன், பேசுகிறேன். ஆண்டவர் பகையை சிலுவையினாலே கொன்று நீங்கள் இன்னும் பகைக்கிறீங்கன்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன உயிரோடு இருக்குது? இன்னும் அந்த ஜென்ம மனுஷன், பழைய மனுஷன் இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவன் சாகலை, அது சாகணும். அது சாகாத வரைக்கும் ஒப்புரவாக மாட்டோம், யாரோடும் ஒப்புரவாக மாட்டோம், யாரோடும் சமாதானமாக மாட்டோம். உங்களுக்காக இயேசு சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தி அந்த சமாதானத்தை உண்டாக்கினாரே. சமாதானமாக இருங்கள், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சமாதானத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனால் கணவனும் மனைவியும் இங்கே சொல்லுகிற வார்த்தை கேட்கிறீங்களா? இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? ஒரு கிராமத்தில் இருக்கதான பிள்ளைகள் இங்கே சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீர்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வீராப்பை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பகையை நீக்காத வரைக்கும் எப்படி உண்மையான சமாதானம் வரும்? அங்கே இருக்கிறதான வைராக்கியம் மாறாத வரைக்கும் சமாதானம் எப்படி வராது? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஒருவேளை நீங்கள் வெளியே போகும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து நீங்கள் ஸ்தோத்திரம்னு சொன்னாலும், சமாதான ஷாலோம்ங்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஒருத்தர் பார்த்தா என்ன சொல்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரம்னு சொன்னாலும் வெறும் வார்த்தையில் மாத்திரம் இருக்குமே தவிர அவருடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை. ஏன் இருதயத்தில் சமாதானம் இல்லை என்றால் அவருடைய இருதயத்தில் அந்த பகை இருக்கு. இனி அவன் இப்படி பேசிட்டான், எனக்கு இப்படி செஞ்சிட்டான் என்கிறதான பகை உணர்வு எங்கே இருக்கு? இருதயத்தில் இருக்கு. அந்த இருதயத்தில் இருக்கிற பகையை நீக்கி போடாத வரைக்கும் எது வராது? சமாதானம் வராது, உண்மையான சமாதானம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் உண்மையான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டுமானால் நான் சொல்லுகிறேன், ஒருவர் மேல் ஒருவருக்கு இருக்கிற அந்த பகையை உங்களை விட்டு நீக்கி போடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வைராக்கியம் உள்ள இருக்குது, அதை எடுத்து போடுங்க.
அது இல்லாத வரைக்கும் சமாதானம் வராது. அந்த கிருபை உங்களோடு கூட பேசுகிறது. அந்த கிருபை உங்களோடு திரும்ப திரும்ப உங்களோடு கூட பேசுகிறது. நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? ம் 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 இப்போ நல்லா கவனிங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஆனால் இப்போ சமாதானத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது அந்த வீட்டுக்கு என்ன உண்டாகணும். நான் முதலாவது உங்களுக்கு சொன்னது போல சமாதானம்னா என்ன? ஒன்று உங்களுக்கு கெட்டு போகுவதில்லை, ஒன்று உங்களுக்கு குறைவுபடுவதும் இல்லை. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்து நம்ம சமாதானம் சொல்லும்போது அந்த வீட்டுக்கு என்ன உண்டாகணும்? ஒன்று கெட்டு போகாம அந்த வீட்டுக்கு நல்ல சகலமும் நன்மையா இருக்கணும், ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கணும். அதான் சமாதானத்தை சொல்றோம், வாழ்த்துகிறோம். ஆனால் அவர்கள் அதற்கு பாத்திரவான்களாய் இல்லாதிருந்தால், அல்லேலூயா, யாரு? இருதயத்தில் கசப்பு, இருதயத்தில் பகை, இருதயத்தில் வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் வந்து பாஸ்டர் சமாதானம்னு சொல்லி ஜெபம் பண்ணினாலும் என்ன பிரயோஜனம் என்பதை வேதம் கேட்கிறது. ஏன் வாழ்க்கையில் மாற்றம் வரல? ஏன் குடும்பத்தில் மாற்றம் வரமாட்டேங்கிறது? ஆலயத்துக்கு வந்தாலும் மாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணினாலும் ஏன் மாற்றம் வரல? ஏன் அங்கே நன்மையும் ஆசீர்வாதமும் ஏன் வரமாட்டேங்குது? அவர்கள் சொல்லுகிற சமாதானங்க தங்கணுமா இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிற சமாதானங்க தங்கணும். அவன் அதற்கு பாத்திரமான இல்லாதிருந்தால் அந்த சமாதானம் என்ன பண்ணுமா? திரும்பி வந்துருங்கிறார். யார் சமாதானம் சொன்னீங்களோ ஊழியக்காரங்க தான் சொல்றாரு. அது நீ சொன்ன சமாதானம் அந்த பாத்திரமானங்க இல்லைன்னா அது உங்கள்கிட்ட என்ன செய்யும்? திரும்பி வந்துடும். ஆமென். அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்க அதற்கு பாத்திரவான்களா இருந்தால். ஆனா நாம என்ன சொல்றோம்? பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாலும் மாற்றம் வரலையே, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாலும் சமாதானம் வரலையே, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாலும் சுகம் வரலையே, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதம் வரலையே. நீங்க ஒழுங்கா வேதத்தை கவனிங்க, நீங்க பைபிளை கவனிங்க. நீ சொன்ன சமாதானத்திற்கு அங்க இருக்கிற மக்கள் பாத்திரவான்களா இருந்தால் நீ சொன்ன சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே பலிக்கும். ஏனென்றால் சமாதானத்தை கொடுப்பது ஊழியக்காரன் அல்ல, அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறான். சமாதானத்திற்காய் சிலுவையிலே மரித்த இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானம் வருகிறது. அப்போ ஒரு ஊழியக்காரன் வந்து உங்க வீட்டில் சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னால் அந்த வீட்டுக்கு என்ன வரணும்? சமாதானம் வரணும். சமாதானம் வருகிறதற்கு நீங்கள் அதற்கு யாரா இருக்கணும்? பாத்திரவான்களா இருக்கணும். பாத்திரவான்கள் என்றால் இருதயத்தில் பகை, இருதயத்தில் கசப்பு, இருதயத்தில் வைராக்கியம் அது இல்லாதவர்களாய் உங்க பாத்திரத்தை நீங்க சரியா வைத்து கொண்டால் சொல்லுகிற சமாதானம் உங்கள் வீட்டில் தங்கும், சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், குறைவு இருக்காது. எந்த விதமான பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. நிறைவான ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன். சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களை தயவாக கேட்குறேன், இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் எல்லாருமே சமாதானம் ஆகணும். ஒருவரோடு ஒருவர் நீங்கள் சமாதானம் அடையணும். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் சமாதானம் ஆகலைன்னா தேவன் நமக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சிலுவையில் சம்பாதித்திருக்கிறார், அந்த மலையில் நமக்காக சம்பாதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்காமலே இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா என்ன லாபம்? நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு உங்கள் தகப்பன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்காமலே இந்த உலகத்தை விட்டு போயிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அவர் உங்களுக்காக மிகப்பெரிய சொத்துக்களை, ஆசீர்வாதத்தை சிலுவையிலே அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்காகத்தான், நமக்காகத்தான். அத்தனை நன்மைகளையும் நமக்காகத்தான் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அவைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன செய்யுங்க? உடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பை நீக்கி போடுங்கள். ஒருவரோடு ஒருவர் இருக்கிற அந்த வெறுப்பை நீக்கி போடுங்கள். உங்களுக்குள் இருக்கிறதான அந்த வைராக்கியத்தை எடுத்து போடுங்கள். இந்த ஆலயத்தின் கதவை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னால் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யுங்க? சமாதானம் அடையுங்கள். ஆமென். நீங்கள் எல்லாரும் சமாதானமாக இருப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருப்பது ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ ஜெபம் பண்ணி முடித்த உடனே பெஞ்சமின் அந்த கதவை சாத்தி போடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து தானே ஆகணும். ஒருவரோடு ஒருவர் கையை பிடிச்சி ஷாலோம் சொல்லுங்கள், சமாதானம் சொல்லுங்கள். அந்த சமாதானம் உண்மையான சமாதானமாக இருக்கட்டும். உங்கள் இருதயத்தில் அவர்களை குறித்து உங்களுக்கு இருக்கிறதான பகை தயவு செய்து நீங்கட்டும். அவர்களை குறித்து உங்களுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம், கசப்பு உங்களை விட்டு நீங்கட்டும். இன்றைக்கி சமாதானம் ஆகுங்க. உங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை காண்பீர்கள். ஆமென். உங்கள் வீட்டில் ஒரு குறைவும் இருக்காது, ஒரு சேதமும் இருக்காது. சகலமும் நன்மையும் கிருபையும் உண்டாகிய சமாதானமாக இருப்பீர்கள். எளிமையாக இருக்கலாமா? எல்லா பிள்ளைகளும் நான் தருவேன் உனக்கு சமாதானம். காணிக்க எடுங்கம்மா. நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். மகனே, கோடி கோடியாய் நீ சம்பாதித்தாலும், உனக்கு எல்லாமே இருந்தாலும் உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, கிருபை துவக்கமாக இருக்கிறது, சமாதானம் முடிவாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ முடித்து உன் படுக்கைக்கு செல்லும்போது உன் இருதயத்தில், உன் ஆவியில் ஒரு பெரிய சமாதானத்தோடு நீ படுக்கைக்கு செல்வாயானால் உன்னை போல ஒரு பாக்கியவான், பாக்கியவதி வேறொருவரும் இல்லை. அநேகர் தங்கள் படுக்கையில் சமாதானம் இல்லாமல் புரண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானுமோ கிருபையை பெற்றவர்கள். சமாதானத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் நிறைவாய் காணப்பட வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவு இருக்காது. உன் வாழ்க்கையில் ஒன்றும் நீ இழந்து போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நிரந்தரமான சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவாராக.
உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் கெட்டு போகாது, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைவுபடாது. கர்த்தர் நிறைவான சமாதானத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பை நீக்கி போடுங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான அந்த வைராக்கியத்தை, பகையை நீக்கி போடாத வரைக்கும் ஒரு உண்மையான சமாதானத்தை நீங்கள் உணர முடியாது, உண்மையான சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. ஆண்டுடைய பிள்ளையே, உன் இருதயத்தில் இருக்கிறதான பகையை நீக்கி போடு, ஒரு நிரந்தரமான சமாதானத்தை நீ காண்பாய். நன்மையான மாலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று நான் வாழ்த்துகிறேன். நான் சொன்ன சமாதானம் உனக்குள்ளே வர வேண்டுமானால், நான் சொன்ன சமாதானம் உன் குடும்பத்தில் பலிக்க வேண்டுமானால், மகனே மகளே, நீ அதற்கு பாத்திரவானாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சொன்ன சமாதானம் அவர்கள் பாத்திரவான்களாக இருந்தால் அது அவர்களுக்கு பலிக்கும், இல்லாவிட்டால் அது உன்னிடத்திலே திரும்பி வரும் என்று சொல்லுகிறார். எத்தனை பிள்ளைகள் உடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பை எடுத்து போடுறீங்க? இதே இந்த ஆலயத்துக்குள்ளே இப்பொழுது வந்திருக்கிற உங்களுக்குள்ளே ஒருவர் மேல் ஒருவர் இருக்கிற கசப்பை, ஒருவர் மேல் ஒருவர் இருக்கிறதான அந்த பகையை, அந்த இருதயத்தில் இருக்கிறதான அந்த வைராக்கியத்தை இப்பொழுது எடுத்து போடுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே பலிக்கும். அல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி ஜெபம் பண்ணி எடுத்து போடுவீங்களா? ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஏசப்பா, என் பகையை சிலுவையிலே கொன்று இரு திறத்தாரையும் இப்படி ஒப்புரவாக்குனீரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் இனஜன பந்துக்குழுக்குள்ளே ஆண்டவரே, ஒருவரோடு ஒருவர், இந்த சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர், ஆண்டவரே, எங்களுக்குள் பகை வேண்டாம்ப்பா, எங்களுக்குள்ள ஆண்டவரே குறைவு வேண்டாண்டவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரே வைராக்கியம் வேண்டாண்டவரே. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் என் இருதயத்தை விட்டு அவை நீங்குவதாக. எங்கள் மனதை விட்டு ஆண்டவரே அது நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த பகை வெளியேறட்டும், அந்த குறைவுகள் வெளியேறட்டும், குற்றங்கள் வெளியேறட்டும். இருதயத்தை விட்டு நீங்கிப்போ, இருதயத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கிப்போ. கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இப்பொழுதே சமாதானம் உண்டாவதாக. பரலோக தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். செலுத்தப்பட்ட காணிக்கை தேவன் அங்கீகரியும். அதை 100 நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடும். ஏசப்பா, உம்முடைய நாமத்தினால் இந்த பிள்ளைகள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் ஆண்டவரே சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி, பிசாசு வெட்கப்பட்டு போகும்படி இவர்கள் கிறிஸ்துவின் சமாதானம் இவர்களுக்கு உண்டாவதாக. உம்முடைய நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் உண்டாவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.